தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. Depart from evil and do good. Seek peace and pursue it. Psalms 34:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீட்பரும் இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். 2023 ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்தார், பலப்படுத்தினார். அநேக நெருக்கங்கள், பாடுகள் அந்த வேளையிலேயும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்தி இப்போது ஜெயமாக 2024 ஆண்டை கர்த்தர் நம்மை காணச் செய்தார். அநேக நபர்கள் புது வருடத்திலே நாம் சபைக்கு கடந்து போயிருப்போம். சபையுடைய வாக்குத்தத்தம் நமக்காக தனிப்பட்ட முறையிலான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை தேவனுடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்த்தவர்களாய் இந்த வருடத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே வரமாக மாறுவதும் சாபமாக மாறுவதும் அந்த வாக்குத்தத்த அட்டையில் உள்ள பிரகாரம் அல்ல, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த, சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் கொடுத்திருந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும், அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதும் இல்லை என்றால் அதை சாபமாய் மாற்றுவதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாக நாம் கீழ்ப்படிந்து
அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிற வேளையில் அவர் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம் மீது வந்து தங்கும். 2024 ஆண்டை ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும் சந்தோஷத்தின் ஆண்டாகவும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தெளிவாக நமக்கு ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. நாம் எவ்வளவு வேண்டிக் கொள்ளுகிறோமோ, நாம் எவ்வளவுக்கு நினைக்கிறோமோ, அதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு போதுமானவர். சில நேரங்களில் நாம் வேண்டிக் கொள்ளுவது கொஞ்சமாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிறது நாம் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்நாள் தேவ சமூகத்திலே போயிருந்து தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தால் அதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்றே தேவ சமூகத்தில் கொண்டு விடுவதாக பொருத்தனையோடு தனக்கு இருந்த அந்த மனவேதனை நீங்கும்படி, சக்காலத்தியால் உண்டான வேதனை நீங்கும்படி ஒரு பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். பிற்பாடாக அன்னாளுடைய வாழ்விலே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்த போது அன்னாள் சொல்லுகிற விதம், அன்னாள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, ஆனால் ஆண்டவர் கொடுத்தது 6 பிள்ளைகளை கொடுத்து நிறைவாய் நடத்தினார். சாலமன் ராஜா இந்த இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களை ஆளும்படிக்கு, கர்த்தாவே இந்த ஜனத்தை ஆளும்படிக்கான ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது தேவன் ஞானத்தை மாத்திரம் கூடாமல் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற ஒரு பரலோக தகப்பன் நமக்கு உண்டு. நம்முடைய வேண்டுதலும் நம்முடைய நினைவும் ஒரு வரையறைக்கு உட்பட்டது, ஒரு எல்கைக்கு உட்பட்டது. ஆனால் தேவன் நமக்கு செய்கிறவையோ நான் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறவர். தேவன் நம்முடைய வாழ்விலே நாம் நினைப்பதையும் வேண்டுவன காரியங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போது அதில் ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி, ஒவ்வொரு நபருக்குள்ளும் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு காரியங்களை தொடங்கும் போது பயத்தோடு எப்படி முடியுமோ என்கிற எண்ணம் இல்லாமல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு பக்தன் வேதனையின் மத்தியிலையும் கர்த்தரிடத்திலே அவர் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த வல்லமையான விசுவாசம். வேதத்திலிருந்து அதிக காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய வாழ்வை நோக்கி நாம் பார்ப்போமேயானால், முதிர் வயதிலும் ஆபிரகாம் புத்திர ஸ்வீகாரம் இல்லாமல் பிள்ளையற்றவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. வேத புஸ்தகத்திலே வாசித்தோமே என்றால், ஆபிரகாமையும் லோத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்த விதங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருந்தது என்று. பூமியினாலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தது அவர்களுடைய ஆசீர்வாதம். ஆனால் குழந்தை இல்லாத ஒரு அனுபவத்திலே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது
ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் வீட்டு விசாரணைக்காரனாகிய எலிஷேயர் என்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பானோ என்று கர்த்தரிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய கையை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்து, வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, இந்த அளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது 99 வயது வருகிறது ஆபிரகாமுக்கு. இன்னும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆபிரகாமுக்கு உண்டாகவில்லை. வேதத்திலே நாம் வாசித்தோமே ஆனால் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்றும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனது என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதி இழப்பும் சாராளுடைய வாழ்விலே நடந்துவிட்டது. முதிர் வயது ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. சாராளோ மிகவும் வயது சென்றவளாயிருக்கிறாள். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்திருக்கிறதை நாம் மிகவும் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் என்கிற பெயருக்கான அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவருடைய பெயர் ஆபிராம். ஆபிராம் என்றால் உயர்ந்த தகப்பன் என்றும், ஆபிரகாம் என்று சொல்லுகிற போது திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன் ஆவா என்றும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தோடு காத்திருந்த போது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு புத்திரனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதி இழப்பும் சாராளுக்கு உண்டாயிருந்தும் கூட தேவனாகிய கர்த்தராலே கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு புத்திரனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதுதான் முக்கியமான அந்த ஒரு விசுவாசம். தேவதூதர்கள் வருகிற போது உற்பவ காலகட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சாராள் இடத்திலே சொல்லுகிற வேளையிலே வேதத்திலே வாசிக்கிறோம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிருந்தது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஒரு முதிர் வயதில் ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதி இழப்பும் சாராளிடத்தில் உண்டான காலகட்டத்திலே தான் வாக்குத்தத்தம் உண்டாகிறது. உற்பவ காலகட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி, அதே போல ஒரு உற்பவ காலகட்டத்திலே ஈசாக் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்ததை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமான தகப்பனாயிருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போமேயானால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகா என்கிற 3 புருஷர்கள் நேபுகாத் நேச்சார் செய்து கொண்ட பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த சிலையை நமஸ்கரிக்கவோ வணங்கவோ முற்படாத வேளையிலே ராஜா மறுபடியும் அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிற, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் செய்த இந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொல்லி அவர்கள் உறுதியோடு நிற்கிறதை பார்க்க அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவார், இந்த சோதனையில் இருந்து அவர் எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையான கிரியையின் அடையாளமாகத்தான் ஆண்டவர் அவர்களை ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்னி சூளைக்கும் நடுவாக அவர்களை எடுத்துக்கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு பாபிலோன் தேசத்தார் இவர்களை அடிமைப்பட்டு இவர்கள் கொண்டு வருகிற வேளையில் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்காக கடந்து வருகிற அந்த சூழலிலே நாம் பார்க்கும்போது ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசத்தை கடந்து வரும்போது எல்லா பொருட்களையும் கொண்டு வர முடியாது. முக்கியமான பொருட்களை எடுப்பார்கள். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகும்போது ஆதார் அட்டை, நம்முடைய டிசி, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் இந்த பிள்ளைகள் எதை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்லும்போது அவருடைய கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக நாம் கடந்து போவோமே ஆனால் 136வது சங்கீதத்திலே அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் அலரிச் செடியின் மேலே தூக்கி வைத்தார்கள் என்று அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் அவ்வளவு நல்லவர். அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கிறதான வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படிக்கு ஒரு சூழல் உண்டாகும் போது இந்த கிண்ணறங்களை எடுத்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார் என்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அநேக பொருட்கள் உண்டாயிருந்தும் அதை எடுத்து கொண்டு வந்தார்கள். அதனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்பவர்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வல்லமையான கிரியையின்படி ஆண்டவர் அந்த காரியங்களை நடப்பித்ததை நாம் பார்க்கிறோம். இதே போல தான் நாம் புதிய ஏற்பாட்டுக்கு நேராக நாம் கடந்து வருவோமே ஆனால் 18 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வருவதற்கு பயந்து அவர்கள் பின்புறமாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை கடந்து போய் இந்த மகளை பெரும்பாடு என்கிற அந்த பாடலிருந்து அவர்களை பரிபூரணமாக சுகப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமையான கிரியை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிற அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையான கிரியையின் பிரகாரமே அந்த காரியங்களை தேவன் நடப்பித்ததை பார்க்கிறோம். கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனம் 29 வாசித்தோம் என்றால், நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனை குறித்திருக்கிற அந்த விசுவாசமும், எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரனோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் உறுதியாக பற்றி கொள்வோமே ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நின்று கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு போதுமானவர். ஜெபிப்போம். இந்த 2024ஆம் ஆண்டை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தரும்படிக்காக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற என் தேவ ஆவியானவர் என்று சொல்லி முழு இருதயத்தோடு ஒரு ஆபிரகாமை போல, ஒரு அன்னாளை போல, ஒரு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகாவை போல, ஒரு தானியேலை போல, ஒரு யோபுவை போல, ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போல நாம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை குறித்து அவரை குறித்துள்ள எல்லா காரியங்களிலும் அந்த வல்லமையாய் நமக்குள் அது கிரியை செய்யுமானால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நடப்பதற்கான முகாந்திரமே இல்லாமல் இருந்தாலும் தேவனை குறித்திருக்கிற நம்முடைய அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் பலப்படுத்துவோமானால் எல்லா சூழ்நிலையையும் மாற்றி நம்மை இந்த 2024 ஒரு ஜெயத்தின் ஆண்டாய், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவர். ஜெபிப்போம். பரிசுத்தமான தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டில் அப்பா உம்முடைய பாதபடிக்கு நேராய் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே சரியாய் பகுதி நாட்களை கடந்து இந்த 15ஆம் தேதிக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, தரிசனத்தின்படி இந்த வருடம் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். தாழ்த்தி உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆயிரம் தூதர்கள் விண்ணகத்திலே நமது பரலோக தகப்பனை பாடி பாடி ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதை நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வரிகளையே பாடலாய் பாடுவோம். மகிமையின் பிதாவை நாம் ஆராதிப்போம்.
உம்மைத்தான் பாடுவேன் உயிர் தந்த தெய்வமே, உம்மைத்தான் பாடுவேன் உயிர் தந்த தெய்வமே. உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம், உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை 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 தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். உமது சித்தத்தால் உலகமே வந்தது, உமது சித்தத்தால் உலகமே வந்தது. உமது இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டி, உமது இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டி. ஆராதனை 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 தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். நீரே சிருஷ்டித்தீர் காண்கின்ற அனைத்தையும், நீரே சிருஷ்டித்தீர் காண்கின்ற அனைத்தையும், நீரே படைத்தீர் வானம் பூமி அனைத்தும், நீரே படைத்தீர் வானம் பூமி அனைத்தும். ஆராதனை 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 தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். கர்த்தாவே உமக்கு அஞ்சாதவன் யார்? கர்த்தாவே உமக்கு அஞ்சாதவன் யார்? உம் பெயரை புகழ்ந்து பாட
தகப்பனே உமக்குத்தான், தகப்பனே உமக்குத்தான். ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே, ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே. தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும், தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும்.